தமிழன் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து ஏதாவது ஆட்சிக்கு வரலான்னு அவன் சொந்த மண்ணில் ஒரு கட்சி ஆரம்பித்து அவன் மேலே எவ்வளோ அவதூறு பரப்ப முடியுமோ அவ்வளோ பரப்புறது. நம்ம பசும்பொன்னை இழந்துட்டோம், காமராஜரை இழந்துட்டோம், கற்கனை இழந்துட்டோம், ஜீவானந்தத்தை இழந்துட்டோம். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய தலைவர்கள், மருது சகோதரர்கள் பரம்பரை என்ன ஆச்சுன்னே தெரில. அவங்க வரலாறை படித்தா பயமாக இருக்குது. அப்படியேப்பட்ட வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. அவனை காட்டி கொடுத்தவன் கட்டபொம்மன், அவனை கடவுளாக கொண்டாடுறாங்க. ஆனால் கட்டபொம்மன் ஒரு துரோகி. ஆனால் இப்படி நாச்சியார் குவிலி, பரையர் சமூகத்தை சேர்ந்த குவிலி தன் முதல் தற்கொலை படை நடத்தியிருக்கான். இப்படி பல தலைவர்களுடைய வரலாறு புதைக்கப்பட்டது. ஏங்க வாழும் போது நம்ம பார்த்த தலைவங்க, தேசிய தலைவர் பிரபாகரன், அப்படி ஒரு தலைவன் கிடைப்பானா? அப்படி ஒரு படையை மறுபடியும் கிடைக்குமா? 26 நாடு சேர்ந்து அடிச்சிச்சு. ஏன்னு நம்ம கேட்காம இருந்தோம். இன்றைக்கி சீமான்ற ஒருத்தனை ஒரே ஒரு பொம்பளையை வச்சு எத்தனை முறை அசிங்கப்படுத்துவீங்க? மறுபடியும் ஒரு தலைவன் நம்மளுக்கு அவரை இழந்துட்டா கிடைப்பாரா? உண்மையிலே சொல்ல, திருவண்ணாமலை என்ன நிலை இன்றைக்கின்னு தெரியும். இன்னும் 10 வருஷம் கழிச்சா திருவண்ணாமலை தமிழர்கிட்ட கிடையாது. அது இதோடு சேர்த்திடுவாங்க, ஆந்திராவோடு சேர்த்திடுவாங்க. அதுக்கான வேலையை முடிச்சிட்டாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா தமிழ் கோயிலுங்கள்லேயும் தெலுங்கு கையில் போர்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏன் இதுக்குன்னு கேட்க முடியல. என்னன்னு ஒன்று புரியல. சீமான் மாதிரி ஒருத்தரை நம்ம இழந்துட்டோம்னா மீண்டும் ஒரு சீமான் பிறக்கவே மாட்டான். நம்மளும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர மாட்டோம். நீங்கள் சொல்லலாம் எடப்பாடி தமிழன் தானே, அன்புமணி தமிழன் தானேன்னு. அவர்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள், அவ்வளோதான். அவர்கள் அரசியல்வாதிகள். புரியுதுங்களா? அரசியல்வாதிக்கும் தலைவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது.